சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு அடுத்த மாதம் வெளியிடப்பட போகிறது. அதை உறுதியாக நம்முடைய டிஎன்பிஎஸ்சி தலைவர் அவர்கள் கூறிவிட்டார். ஏப்ரல் 2025 மாதம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு வெளியிடப்பட இருக்கிறது. காலிப்பணியிடம் தொடர்பாக நிச்சயமாக அந்த அறிவிப்புல மிக மிக நல்ல செய்தி நமக்கு அமையும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் உங்களுக்கு ஏற்பட தேவையில்லை. காரணம் என்னன்னா, சமீபத்தில் தமிழக அரசால் வெளியிடப்பட்ட பட்ஜெட் அறிவிப்பில் கூட கிட்டத்தட்ட 40,000 காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று கூறியிருந்தாங்க. கடந்த வாரத்தில் மட்டும் நேரடி மற்றும் எழுத்து தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் கிட்டத்தட்ட 11,057 காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. எனவே அதனை தொடர்ந்து வரப்போகிற குரூப் 4 2025 அறிவிப்பில் நிச்சயமாக அதிக காலிப்பணியிடங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த நல்லது ஒரு காலகட்டத்தில் டிஎன்பிஎஸ்சி மாணவர்களிடையே பல்வேறு விதமான சிக்கல்களை ஏற்படுத்தும், குழப்பங்களை ஏற்படுத்தும் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களாக நடந்து கொண்டே இருக்கிறது. சில அறிவிப்புகளாலையும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கலக்கமடைந்திருக்கிறாங்க. அது தொடர்பாக 3 மிக முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலில் தற்போது மாணவர்களின் குழப்பத்திற்கு காரணமான விஷயம் என்ன என்பதை பார்க்க போகிறோம். அதற்கடுத்தது மாணவர்களை தவறான வழியில் திசை திருப்பி குளிர்காய்ந்து கொண்டிருக்கும் யூடியூப் பற்றிய வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். அது எந்த வீடியோ, அது எது சம்பந்தமான வீடியோ என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சியிடம் வைத்திருக்கிற கோரிக்கை என்ன, அது எப்பொழுது நிறைவேற்றப்படும் என்ற 3 விஷயங்களை தற்போது நம்ம மிக விரிவாக பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் என்னன்னா, மாணவர்களின் குழப்பத்திற்கு காரணம் என்ன என்பது தான். சமீபத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் நம்முடைய தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது அரசு பணிகளில் பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு என்பதுதான் அந்த அறிவிப்பு. அந்த அறிவிப்பு வெளியான உடனேயே அது தொடர்பான மிகப்பெரிய டிபேட் பார்த்தீங்கன்னா பல்வேறு யூடியூப் வீடியோக்களின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வேலையால் பாதிப்படைவது யாருன்னா நிச்சயமாக மாணவர்களாகிய நீங்கள் தான் பாதிப்படைவீங்க. ஏன்னா நீங்கள் நல்லபடியாக தேர்வு எழுதி மார்க் எடுத்த பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் எவ்வளவு இடஒதுக்கீடு என்பது தான். நீங்கள் இடஒதுக்கீடு இல்லாமலேயே நீங்கள் அதிக மதிப்பெண் எடுத்தாலே உங்களுக்கு பணி கிடைக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. இதில் பெண்களுக்கு இவ்வளோ கொடுத்துட்டாங்க, ஆண்களுக்கு இவ்வளோ கொடுக்கவில்லை என்றெல்லாம் மிகப்பெரிய அளவில் தவறான வழியில் டிபேட் சென்று கொண்டிருக்கிறது. அந்த டிபேட்டுக்கு உள்ள நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் செல்ல தேவையில்லை. அது உங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை தான் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாத இது சம்பந்தமாக டிஎன்பிஎஸ்சியிடம் நாங்கள் வைக்கும் கோரிக்கை என்னன்னா, டிஎன்பிஎஸ்சியில் தற்போது பெண்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது என்பதை வெளிப்படையாக அறிக்கையாக அளிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா அப்பொழுது தான் மாணவர்கள் இந்த டிபேட்டிலிருந்து வெளிவருவாங்க. எவ்வளவு சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது, எந்த முறையில் பின்பற்றப்படுகிறது என்று டிஎன்பிஎஸ்சி தரப்பிடமிருந்து வெளிப்படையாக அறிக்கை வெளியாச்சுன்னா இந்த டிபேட் உடனடியாக அடங்கிவிடும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்துமே கிடையாது. எனவே மாணவர்கள் இந்த டிபேட் மூலமாக இரு பிரிவினராக பிரிந்து எதிர்த்தரப்பு போல சண்டையிட்டுக் கொள்வது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஆசிரியர்களாகி எங்களுக்கு தான் மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துது. காரணம் என்னன்னா, படிப்பதில் கவனத்தை செலுத்திவிட்டு இந்த டிபேட்டில் மாணவர்களின் கவனம் திசை திருப்பப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே மாணவர்கள் முடிந்தவரை தேர்வில் கவனம் செலுத்துங்கள். தேர்வு எழுதிவிட்டு உங்கள் மதிப்பெண் வெளியான பிறகு இடஒதுக்கீடு பற்றி அப்போ பேசிக்கலாம். தற்போது உங்களுடைய முதல் குறிக்கோளாக இருக்க வேண்டியது அதிக மதிப்பெண் பெறுவது மட்டுமே என்பதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் படிப்பதை விடுத்து இந்த டிபேட்டில் கவனம் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனம் குழம்பும், டிமோட்டிவேட் ஆவீர்கள் என்பதை நான் உங்களுக்கு தெள்ள தெளிவாக குறிக்கிறேன். இரண்டாவது விஷயம் என்னன்னா, சமீபத்தில் மாணவர்களை தவறான வழியில் திசை திருப்பும் ஒரு டாபிக் சென்று கொண்டிருக்கிறது. அது என்னன்னா, தமிழக அரசு டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்று வெளியிட்டு விட்டது என்ற தலைப்பில் ஒரு பதிவு. அதுக்கு பிறகு டிஎன்பிஎஸ்சியே கூறிவிட்டது, இதிலிருந்து தான் நாங்கள் கேள்வி கேட்போம் என்று
என்று மற்றொரு பதிவு. இதுபோல மாணவர்களை திசை திருப்பும் போலியான தகவல்கள் அடங்கிய பதிவுகள் தொடர்ச்சியாக வெளியாகிக்கிட்டே இருக்கு. அந்த பதிவுல என்ன இருக்குன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 லெவலுக்கு படிக்கக்கூடிய மேகசின்ஸ் புத்தகங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த புத்தகங்களால் மாணவர்கள் என்ன குழப்பம் அடைந்திருக்கிறாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிற மாணவர்கள் கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இந்த புத்தகத்தை நான் வாங்கிக்கிட்டுமா, ஒரு குறிப்பிட்ட ஆத்தருடைய புத்தகத்தை சொல்லி இந்த பாடத்திற்கு இவருடைய புத்தகத்தை வாங்கி படிக்கட்டுமா, எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க. அப்பொழுதுதான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்தது. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 படிக்கிற மாணவர்களுக்கு பொது அறிவு பகுதிக்கு எதுக்கு ரெஃபரன்ஸ் புத்தகம்? உங்களுக்கு படிக்க வேண்டிய ஒரே புத்தகமே பள்ளிப்பாட புத்தகம் மட்டும்தான். அதை நீங்கள் ஆயுதமாக பயன்படுத்தி படித்தாலே எவ்வளவு பெரிய கடினமான வினாத்தாளா இருந்தாலும் சுக்குநூறா உடைச்சிடலாம். உங்களுக்கு கையில வெற்றியை தரக்கூடிய, உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய மாணிக்கமாக பள்ளிப்பாட புத்தகம் இருக்கும் பொழுது இது போன்ற தவறான தகவல்களை தரக்கூடிய யூடியூப் பதிவுகள் மூலம் நீங்க திசை திருப்பாதீர்கள். உங்கள் கையில் இருக்கக்கூடிய பள்ளிப்பாட புத்தகத்தை மட்டும் படியுங்க. இந்த வீடியோஸுகள்லாம் நீங்க பார்க்க கூடாது, ஸ்கிப் பண்ணணும். எனவே அந்த போலியான பதிவுகளை நீங்கள் உங்களுடைய மைண்ட்லேருந்து நீக்கிடுங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 படிப்பதாக இருந்தால் தான் ரெஃபரன்ஸ் புக்குக்கு போகணும். முடிந்தவரை நீங்கள் குரூப் 4 தேர்வுக்கு பள்ளிப்பாட புத்தகம் படித்தாலே போதும். அதே போல் தமிழக அரசோ டிஎன்பிஎஸ்சியோ இதுவரை இந்த புத்தகத்தில் இருந்துதான் நாங்கள் கேள்வி எடுப்போம் என்று ஒரு முறை கூட சொன்னதில்லை. சமீபத்தில் கூட டிஎன்பிஎஸ்சியிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர்கள் என்ன பதிலளித்திருந்தாங்கன்னா, தமிழில் 10ஆம் வகுப்பு தரம் என்று பாடத்திட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறீங்க, ஆனால் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இல்லாமல் அதற்கு மேல் இருக்கக்கூடிய பள்ளி வகுப்பிலிருந்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, இது எப்படி நியாயமா என்று கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு டிஎன்பிஎஸ்சி அளித்த பதில் என்னன்னா, நாங்கள் 10ஆம் வகுப்பு தரத்திலிருந்து கேள்வி கேட்போம் என்று சொன்னோமே தவிர எந்த புத்தகத்தில் என்று சொல்லவில்லை. எனவே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் 10ஆம் வகுப்பு தரமே என்று குறிப்பிட்டாங்க. இப்போ சமீபத்தில் கூட எந்த புத்தகம்னு சொல்லலை, ஆனால் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய பல பதிவுகளில் இந்த புத்தகத்திலிருந்து தான் கேள்வி வரும் என்று கூறிவிட்டார்கள், தமிழக அரசு கூறிவிட்டது, டிஎன்பிஎஸ்சி கூறிவிட்டது என்று போலி பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். அதை நம்பாதீர்கள். அப்படி எதுவும் இதுவரை தமிழக அரசோ டிஎன்பிஎஸ்சியோ கூறவில்லை என்பதை உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது, டிஎன்பிஎஸ்சியிடம் மாணவர்கள் எதிர்பார்க்கும் மிக முக்கியமான மற்றொரு விஷயம் என்னன்னா, தமிழில் புதிய பாடத்திட்டத்தில் 7 அலகுகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் 5வது அலகு மற்றும் 6வது அலகுக்கு பழைய வினாத்தாளில் எந்த விதமான வினாக்களுமே இல்லை. கிட்டத்தட்ட 20 வினாக்கள் அதிலிருந்து கேட்கப்படுகிறது. வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் இருந்து 15 வினா, மொழிபெயர்ப்பில் ஆவணங்களின் தலைப்பு, கோப்பு, கடிதங்கள், மனுக்கள் தொடர்பாக 5 வினா. இந்த 20 கேள்விக்கு இதற்கு முன்பு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கேள்வி கூட இடம்பெற்றதில்லை. இது இரண்டுமே புதிய தலைப்பு தான். அதனால் மாணவர்கள் 20 கேள்விகள் எந்த மாதிரி நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இடம்பெறும், எந்தெந்த விதத்தில் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்படும், எப்படியெல்லாம் இதை நாம் அணுகலாம் என்று ஒரு புரிதல் இல்லாமல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனவே டிஎன்பிஎஸ்சி உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் தரப்பிலிருந்தும் பயிற்றுனர்கள் தரப்பிலிருந்தும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோன்னா, புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் முழு வினாத்தாளை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று மாணவர்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்படுகிறது. நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவதற்கு முன்பே வெளியிட வேண்டும் என்பது மாணவர்களின் சார்பாக எங்களுடைய தாழ்மையான கோரிக்கையாகவும் நாங்கள் வச்சுக்கிறோம். ஏன் உங்களுக்கு இந்த குழப்பங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன்னா, இப்பொழுது வர இருக்கக்கூடிய மீதமுள்ள 110 நாட்களுமே நம்முடைய வாழ்நாளில் மிக 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 முக்கியமான ஒரு நாட்களாக நம்ம கருதுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மீதி நாட்களை நாம் ஒரு அரசு பணியோடு கழிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இப்போது இருக்கக்கூடிய 110 நாட்களை நீங்கள் மிகச்சரியாக பயன்படுத்தணும். அதுலேயும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளிலும் 10 மணி நேரம் உங்களுடைய படிப்புக்காக நீங்கள் நிச்சயம் பயன்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் பயன்படுத்த தவறினா இன்று இருக்கக்கூடிய போட்டி மனப்பான்மையில் நீங்கள் பின்னுக்கு செல்வதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற உங்களை குழப்பங்களையும் உங்களை திசை திருப்பும் முயற்சியிலும் ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்கள்லேருந்து நீங்கள் விலகி நின்று படிப்பதில் மட்டும்தான் இப்பொழுதும் உங்களுக்கு கவனம் இருக்க வேண்டும். அந்த படிப்பதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அப்படி கவனம் செலுத்தினால்தான் உங்கள் மீதி வாழ்க்கையை தீர்மானிக்க போகின்ற வெற்றி உங்களுக்கு கிட்டும் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுடனும்
டிஎன்பிஎஸ்சி மாணவர்களோடையும் கண்டிப்பாக பகிருங்க. காரணம் என்னன்னா, இந்த விஷயம் அனைத்து மாணவர்களுக்குமே சென்றடைய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை அனைத்து மாணவர்களோட பகிருங்க. மேலும் நம்முடைய சிவம்சி அகாடமியோடைய டெலகிராம் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதையும் பயன்படுத்தி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.